வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி பார்க்கவே விளங்கி இருக்கும் வெள்ளார சம்பல் போட போகிறேன். ஒரு சுலபமான சமையல் காணொளி தான். என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்ய போகிறேன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோக்கில். இப்போ நான் வெள்ளார ஒரு கட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை அந்த நுனியில் சின்ன இலையோட ஒரு சின்ன தண்டு இருக்கக்கூடியதாக எல்லாத்தையும் கிள்ளி எடுக்க போகிறேன் கையால். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் மிக்ஸுடன். வெள்ளரியை நல்லா உப்பு தண்ணி போட்டு கழுவி எடுத்து இப்படி 10 இலையாக அடுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அதை சின்னதாக வெட்ட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோத்துக்கு சின்னதாக வெட்டணும். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக தான் வெட்டியிருக்கிறேன். ஏனெண்டா எனக்கு கொஞ்சம் குறுநலாக வெட்டுற அந்த டெக்னிக் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நல்ல குறுநலாக வெங்காயம், சிவப்பு வெங்காயம், அதுக்கும் ஒரு பாதி வெட்டி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 சின்ன பச்சை மிளகாய் தான், அதை ரவுண்டாக வெட்டி அதுவும் போட்டுட்டு, தக்காளியும் சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கிறேன். அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டு, தேங்காய்ப்பு கொஞ்சம், இது நீங்கள் விரும்பினா போடலாம், விரும்பாட்டிக்கு விடலாம். தேங்காய்ப்பு பச்சையாக சாப்பிட்றது நல்ல மண்டதுக்காண்டி கொஞ்சமாக தான் போடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவில். நீங்கள் அது கட்டாயம் இல்லை, உங்களோட விருப்பம். உப்பு நான் தேவையான அளவு, நான் எடுத்துருக்கிற வெள்ளார இந்த தக்காளி வெங்காயத்துக்கு ஏற்ப உப்பு போடுறேன். இதுக்குள்ள பாதி தேசி புளி புளிஞ்சு விட்டுட்டு நல்லா கையாலேயே இந்த மகளும் தேசி புளி புளிஞ்ச கோதெடுத்து தான் புளிஞ்சு போடுறேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு வட்டமாக வெட்டி கொடுத்தேன். அதை புளிஞ்சு அதுக்குள்ள அப்படியே போட்டுட்டா. ஓகே, நல்லா கையாலேயே பிசைஞ்சு அப்போ தான் உப்பு தேசி புளி எல்லாம் நல்லா சேரும். இப்போ நான் ஒரு மேசக்கரண்டி அளவில் தேங்காய் பால், இது கூட நீங்கள் விரும்பினா விடலாம், உங்களோட உடம்பு நிலைமைக்கு ஏற்ப. நாங்கள் விளமையாக விட்டு சாப்பிட்றாங்க. ஓகே, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி விடுறேன். ஒரு மேசக்கரண்டி விடுறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பரான சம்பல் ரெடி ஆயிட்டுது. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த காணொளியை நீங்கள் முதலாக பார்க்குறீங்களா இருந்தால் தமிழ் மிக்ஸ் மீடியாவுக்கு உங்களோட சப்ஸ்கிரைபை கொடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை.